அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபைனலாக பிஜிஎம்மில் A3 ராயல் பாஸுக்கான வீக் 8க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸ் இன்றைக்கி அன்லாக் ஆகியிருக்கு. இந்த வீக் 8க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண விரும்புனீங்கன்னா தாராளமாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 8க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் ஃபினிஷ் 3 எனிமீஸ் இன் எ சிங்கிள் மேட்ச் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்லேயோ இல்லை அன்ரேங்க்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு மேட்ச்சில் 3 எனிமீஸ், அதுவும் சிங்கிள் மேட்ச்சில் 3 எனிமீஸை கில் பண்ணாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் லேண்ட் ஆன் எனி ரூஃப்டாப் இன் ஹாஸ்பிட்டல் எராங்கல் ஒன் டைம் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் நீங்கள் எராங்கல் மேப்பில் மேட்சஸ் விளையாடும் போது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனில் ஒரு 2 பில்டிங் மட்டும்தான் இருக்கும். அந்த பில்டிங் மேலே வந்து லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலைட் மிஷன். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கிடைக்குது. ஸோ அந்த மிஷன் என்னன்னா கம்ப்ளீட் 5 மேட்சஸ் இன் எனி மோட். நீங்கள் எந்த மோடில் வேணால் மேட்சஸ் ஜஸ்ட் ஒரு 5 மேட்ச் விளையாடினாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ரிப்பீட்டபிள் மிஷன். வீக் 8 and 9 only ஸ்பெண்ட் 100 minutes இன் மேட்சஸ். வீக் 8 எப்போ அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு கவுண்ட் ஆகும். நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ இல்லை ஆர்கார்டு மோட்லேயோ இல்லை அரினா மோட்லேயோ மேட்சஸ் விளையாடும் போது இன்கேமில் நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் வந்து சர்வைவ் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாகவே வந்து இதில் கால்குலேட் ஆகும். டோட்டலாக 100 minutes வந்த உடனே இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் ஒரு வீக்கில், அதாவது ஒரு வாரத்தில் 6 தடவை கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாருக்கு வீக் 8 அன்லாக் ஆகிருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கும் கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்னன்னா ஃபினிஷ் 3 எனிமீஸ் வித் போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்ஸ் இன் எராங்கல் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது எராங்கல் மேப்பில் 3 எனிமீஸை ஸ்னைப்பர்ஸ் கன்று இருக்குல்ல, AWM, M24, கார் 98K இந்த மாதிரி ஸ்னைப்பர்ஸ் கன்னால் 3 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ த மிஷன் என்னன்னா ட்ராவல் மோர் தென் 7000 meters while operating any vehicle with teammates in it இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது 7000 மீட்டர் வந்து உங்களை வந்து வண்டியை வந்து ஓட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுடைய டீம்மேட்ஸ் இருக்காங்கள, உங்களுடைய டீம்மேட்ஸை வண்டியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டினா தான் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். மிஷன் என்னன்னா ஃபினிஷ் பிளேயர்ஸ் வித் பேன் ஒன் டைம் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது ஒரே ஒரு எனிமையாக பேன் இருக்குல்ல, அந்த பேனை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு எனிமையாக கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். obtain 50 கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் டியூரிங் தி கிளான் பேட்டில் ஈவெண்ட். கிளானில் எப்போ கிளான் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு கவுண்ட் ஆகும். அதாவது நீங்கள் கிளான் பேட்டில் ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த கிளான் பேட்டில் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த கிளான் பேட்டிலில் நீங்கள் ஒரு 50 கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் மட்டுமே எடுத்தீங்கனாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். ஃபினிஷ் 2 எனிமீஸ் வித் S686 இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது S686 அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கன் இருக்குது. இந்த ஷார்ட் கன் வந்து 2 புல்லட் மட்டும்தான் சுடும். இந்த ஷார்ட் கன்னால் 2 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். வீக் 8 and 9 only லாகின் டு த கேம் ஆன் எ டோட்டல் ஆஃப் 3 days. வீக் 8 எப்போ அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது வீக் 8 ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் இன்கேமில் ஜஸ்ட் ஒரு 3 நாள் வந்து லாகின் பண்ணாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். யூஸ் பெயின் கில்லர்ஸ் ஒன் டைம் இன் கிளாசிக் மோட்.
நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு தடவை பெயின் கில்லர்ஸ் இருக்குல்ல, அந்த பெயின் கில்லரை ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் பிக்கப் போலீஸ் வெசட் லெவல் 2 ஒன் டைம் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு தடவை வந்து லெவல் 2 வெசட் இருக்குல்ல, அந்த லெவல் 2 வெசட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த லாஸ்ட் மிஷன் சென்ட் ஸ்பேஸ் கிஃப்ட்ஸ் டு ஒன் ஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்தீங்கனாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு இவர் இருக்கார், இவருக்கு ஒரே ஒரு பாப்புலாரிட்டி மட்டும் சென்ட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இங்கே சென்ட் கிஃப்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃப்ரீன்னு சொல்லி ஒரு சிக்கன் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கனாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.